ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிக் சேனல். இன்றைக்கி அழகே அழகு சீரியலோட எபிசோட் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சீன் வந்து ரிசப்ஷன் ஹால். அதில் வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது சுரேஷோட அக்கா வந்து ஒரு ஆதங்கமாக பேசிகிட்ருக்காங்க. சுரேஷ்க்கு என்ன பொண்ணாக கிடைக்காது, ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறமா வந்து பாக்யராஜும் அதே தான் சொல்கிறாரு. சுரேஷ்க்கு நல்ல வேலை இருக்குது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நல்ல பையன் வேறு, கண்டிப்பாக அவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு, வாழ்க்கையில் வந்து கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் அதை இவ்வளோ அவசரமாக எடுக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதையே தான் வந்து அழகு மலரும் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. மாமா, சுரேஷ் ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலை இருக்குது, நல்லா அழகாகவும் இருக்கார், கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு, நல்ல குணமாக இருக்க பொண்ணு கிடைக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து நாளைக்கே கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அழகு மலர் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க மாமாவும் அத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம இன்விடேஷன் வச்சுட்டோம், கல்யாணம் நின்று போனால் எல்லோரும் ஆளாளுக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, என்னால் எல்லாம் பதில் சொல்ல முடியாது, கல்யாணம் நடந்தே ஆகணும் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை, அழகு மலரோட அத்தை. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், சாப்பாடெல்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீன் வந்து தங்கப்பாண்டியும் சுரேஷும் வந்து அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனில் வந்து தங்கப்பாண்டி உட்காந்துருக்காரு. அப்போது அவரோட ஆளுங்கள்லாம் வராங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே வந்து காசு கொடுத்துட்டாங்க, ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாருன்னா அழகுமதியோட அப்பா. ஸோ அழகுமதி வீட்டில் வந்து அந்த வீட்டை வந்து நம்ம அவங்கள எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து உடனே தங்கப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க. தங்கப்பாண்டி யோசிக்கும் போது பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு சீன் அவங்க மீட் பண்ணது, அதாவது அழகுமதி வந்து அவங்கள மீட் பண்ணது, சண்டை போட்டது, அது எல்லாமே அவன் மைண்டுக்கு வருது. உடனே அழகுமதியை வந்து ஓகே, அழகுமதியை வந்து சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை வந்து நம்ம தோட்டத்து வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆளுங்கக்கிட்ட. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளுங்களும் போயிட்டு அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. அழகுமதியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வராங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியோட இருக்கிற இடத்துக்கு, அதாவது அவங்க தோட்டத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்கப்பாண்டிக்கிட்ட பேசும்போது தங்கப்பாண்டி என்ன கேட்குறாருன்னு அவங்க அப்பா கிட்ட, இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா, என் மச்சானோட கல்யாண நாள், ஆனால் கல்யாணம் நின்று போச்சு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, உங்கள் பொண்ணுனால தான் என் மாப்பிள்ளைக்கு வந்து, அதாவது என் மச்சானுக்கு வந்து கல்யாணம் நின்று போச்சு, வேலை இல்லாமல் போனது, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு தான், நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று பண்ணணும், உங்கள் பொண்ணை வந்து என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. இதுக்கிடையில் சுரேஷும் ஷாக் ஆகி எந்திரிச்சு, என்ன மாமா சொல்கிறீங்க, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பேசுகிறாரு. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ.